வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அர்-ராஷிதா மகளிர் இஸ்லாமிய கல்வியக பட்டமளிப்பு விழாவில் நம் அனைவரையும் ஒன்றாக சங்கமிக்க செய்த இறைவனுக்கே புகழனைத்தும். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீர் அவர்களுக்கு அறிவுரை கூறும். அறிவுரை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறக்கூடிய இந்த வசனத்தை முன்வைத்தவளாக என் உரைக்குள் நுழைகிறேன். இறைவன் கூறுவது போல் இங்கு எத்தனையோ ஹதீஸ்களும் வசனங்களும் பகிரப்பட்டாலும் அது பயனளிப்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் என்ற கருத்தை மேலும் வலியுறுத்தும் விதமாக கூறி, இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும், வணக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மார்க்கம் என்று அடிப்படையில் மார்க்கம் என்று நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் படிதானா என்பதை நினைவுபடுத்தும் விதமாகவே எனக்கு நபிவழி நடந்தால் நரகமில்லை என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபிசீனியாவில் தான் கண்ட ஒரு பிரம்மாண்டமான அலங்காரமான ஒரு ஆலயத்தை பற்றி மிக வியப்பாக கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பதில் கூறினார்கள், இதா மாத ஃபீஹிமுல் அப்து ஸாலிஹ் வ ரஜுலு ஸாலிஹ். அவர்களில் ஒரு நல்ல அடியார், ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் பனவல கபரிஹி மஸ்ஜிதா, அவர்களுடைய கபரின் மீது ஒரு மஸ்ஜிதை, வணக்கத்தலங்களை, விழாத்தலங்களை எழுப்பி விடுவார்கள், கட்டி விடுவார்கள். ذَلِكَ شِرَارُ الْخَلْقِ عِنْدَ اللَّهِ. இவர்கள்தான் இறைவனிடத்தில் மிக மோசமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், அவர்கள் கூறக்கூடிய, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த வியப்புமிக்க அந்த ஆலயம் என்பது கபரின் மீது எழுப்பப்பட்ட ஆலயம். இன்று மேலப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். பள்ளிகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அதே போன்று தர்காக்களும் அதிகமாக இருக்கிறது. சில பேருக்கு தர்கான்னு சொன்னா தெரியாது, தைக்கான்னு சொன்னா தெரியுமா இல்லையா? ஒன்ஸும் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். தர்காக்களில் இறைவனை வணங்கக்கூடிய, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த துஆ எனும் வணக்கத்தை தர்காக்களில் சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மையத்திடம் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இது இறை தூதரின் வழிதானா?
ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏக இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தையே முன்னிறுத்தினார்கள். இறைவனை ஒருத்தனுக்கு மட்டுமே வணக்கத்தை செலுத்த வேண்டும், அவனை தவிர எதற்கும் எவருக்கும் வணக்கத்தை செலுத்தக்கூடாது என்பதை ஆணித்தரமாக பிரச்சாரத்தின் மூலமாக தன் உம்மத்தினர் அனைவருக்கும் சென்றுள்ளார்கள் இறை தூதர்கள் அனைவரும். இன்று மக்களில் பெரும்பாலானோர் தங்களுக்கு நோய் வந்தால் தர்காக்கு போறது, தங்களுக்கு குழந்தை இல்லாட்டினா தர்காக்கு போறது. இன்னும் சொல்லணும்னா தர்காக்கள் ஒரு புறம் இருந்தாலும் வணக்கத்தை இந்த வழியாக செலுத்துகிறார்கள் என்றால் மாதங்கள் ரீதியாக இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை மார்க்கமாக நினைத்து வணக்கங்களாக நினைத்து செய்வது மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கு. இன்னைக்கு முஸ்லிம்கள் பலரிடத்துல போய் கேளுங்க, இஸ்லாமிய மாதங்களின் பெயர்கள் என்னன்னு. சொற்பமானவர்கள் தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். பல பேருடைய அந்த மாதங்களின் பெயர் எப்படி இருக்கு தெரியுமா? ஹசன் ஹுசைனார் பெற, சபர்குலி பெற, ரசுல்லா பெற, காஜா நாயகம் பெற, நாகூராண்டவர் பெற, இப்படி எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த மௌலிதுகளை ஓதுவார்களோ அந்த மௌலிதுகளையே அந்த மாதங்களின் பெயராகவே வைத்திருக்கிறார்கள். அதை தான் சொல்றாங்க. இன்னைக்கு எந்த மாதம் கேட்டா பராத்து மாதம், இந்த இப்ப என்ன மாதம் கேட்டா இடவட்ட மாதம், இது என்ன மாதம் கேட்டா நோம்பு மாதம், இது என்ன மாதம் கேட்டா ஹஜ் மாதம். இதையா இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்தை இப்படியா கட்டி கொண்டு வந்தாங்க. அப்ப நபி வழி என்ன சொல்லியிருக்கிறதோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை செய்கிறோமா என்பதை கவனத்தில் நாம் அதிகமாக செலுத்தணும். இன்னைக்கு தர்காக்கள்ல தொழக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. தர்காக்கள்ல கபரை வச்சு அந்த கபர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே தொழுகையும் நடத்த ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு பெரிய வழிகேடு! இன்ன ஷிர்க வல்முன் அலீம். அல்லாஹ் இணை வைப்ப மிக பெரும் அநியாயமாக சொல்றான். தனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அதை மன்னிக்கவே மாட்டான். இணை வைத்துவிட்டு எத்தனை காரியங்கள் செய்தாலும் மறுமை நாளில் அவர்கள் நிர்கதியற்றவர்கள் தான். பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் 10 நாட்களுக்குள்ள எதை வந்துடும்? மேலப்பாளையத்தினுடைய படி அவங்களுடைய வழக்கப்படி சொல்லணும்னா ரசூலுல்லா போற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. மீலாது நபி விழா மிக மிக விமர்சையாக மிக சிறப்பாக நடக்கும். எந்த அளவுக்கு அதை விமர்சையாக நடத்தணுமோ அந்த அளவுக்கு விமர்சனையாக நடத்துவாங்க. சுபஹான மௌலிதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவை புகழ்கிறோம் என கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்து சென்றுள்ளார்களோ அதை செய்வாங்க. ரொம்ப சாதாரணமா யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அவர்கள் அவர்களுடைய தூதர்களின் கபர்களை வணக்கத்தலமாக ஆக்கிக் கொண்டார்கள். நீங்கள் என்னுடைய அடக்கத்தலக்கத்தை வணக்கத்தலகமா ஆக்காதீங்க. நான் அப்துல்லா வ ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். என்னை பத்தி யாரும் சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இப்படி சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேராலே இப்ப அவங்களுக்கு பிறந்த நாள். எந்த யூதர்களை சபிக்கட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ, எந்த கிறிஸ்தவர்களை நஸ்ரானிகளை சபிக்கட்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ, எந்த காரணத்திற்காக கூறினார்களோ அதே காரணத்தை நபி அவர்களின் பெயரால செய்றாங்க.
நாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாசம் வச்சிருக்கோம், நேசம், அவங்க மேல உள்ள அன்பை இப்படி வெளிப்படுத்துறோம். எப்படி? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடமே கேளு. நீ உதவி தேடினால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடமே உதவி தேடுன்னு சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எங்கிட்ட கேட்காதீங்க, அல்லாஹ்விட்ட கேளுங்கன்னு சொன்ன அல்லாஹ்வின் தூதரிடம் போய் கேட்கிறாங்க. அந்த கஃபாருல் ஹதாயா வதுரூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய அத்தனை பாவங்களை மன்னிப்பவரேன்னு சொல்லிட்டு அந்த யானபி மொழிதுல சொல்றாங்களா இல்லையா? பாவங்களை மன்னிப்பவன் இறைவன் தான் அல்லாஹ் குர்ஆன் நடிகளும் சொல்றான். நீங்கள் கேட்பது எதை கேட்பதாக இருந்தாலும் இறைவனிடமே கேளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி. இதை எதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்று அதிகமானோம். பசத்து கஃபி ஃபாகிதி, என் வறுமையின் காரணமாக என் கைகளை நான் விரித்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே சொல்லிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று வறுமையை போக்குமாறு கேட்கக்கூடிய ஒரு வாசகத்தை மௌலிதுல எழுதிட்டு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது பாசம் வைத்துள்ளோம், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது நேசம் வைத்துள்ளோம் சொன்னால் இது எவ்வளவு பெரிய கேடான விஷமத்தனமான ஒரு விஷயம். யோசிக்க வேண்டாமா? ஆலிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், இறைவன் சொல்லக்கூடிய வசனத்தை பின்பற்ற வேண்டாமா? ஒமா தாக்குமுர் ரசூல் ஃபഖது ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த தூதர் உங்களுக்கு எதை விட்டும் தடுத்திருக்க சொன்னாரோ தவிர்ந்திருக்க சொன்னாரோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள்னே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானே. அப்ப நபி வழி என்பது எவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில், எவ்வளவு முக்கியமானது. நாம் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்களா, இறை தூதரின் வழிதான் நாம் செல்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய கேடான ஒரு விஷயத்தை, பாவத்திற்குரிய ஒரு விஷயத்தை, இணை வைப்புங்கிற மிக விஷமத்தானமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால செய்றாங்க. செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல பிறந்த நாள் கொண்டாடலாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட இருக்கும் போதும் அதை கொண்டாடினதில்லை. சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களும் தன் வாழ்நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது, அதாவது பிறந்த நாள் கொண்டாடினதில்லை. அதற்கு பின் வந்தவர்களும் தபியத்தாவின் கொண்டாடினதில்லை. ஏன் இமாம்கள் சொல்றோமா இல்லையா? ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், ஹம்பலி இமாம், மாலிகி இமாம், இந்த இமாம்கள் கூட பிறந்த நாள் கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அது யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய செயல். அது அவர்களுடைய செயலுக்கு ஒரு சாயல் கூட நம்மிடம் இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு மாறு செய்ய சொன்னார்கள். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது? அப்ப இந்த மாதிரி ஷிர்கான விஷயத்தை நாம் காணும் போது இது நபி வழி இல்ல சொல்லணும் அவங்களுக்கு. ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார். எவர் இணை வைக்கிறாரோ, எவர் அல்லாஹ்வை விடுத்துவிட்டு அல்லாஹ்வுக்குரிய அந்த ஆற்றல்களை இன்னொருத்தருக்கு இருக்குன்னு, அது இறை தூதராக இருந்தாலும் சரி அவருக்கு இருக்கு என்று எவர் சொல்கிறாரோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான். வ மஅவாஹுன் நார், அவர்களுடைய தங்குமிடம் நரகம் தான் சொல்லிட்டாங்க. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். மறுமை நாள்ல இறைவனுடைய கருணை நமக்கு வேணும், இறை தூதருடைய சிபாரிசு வேணும், பரிந்துரை வேணும். இது எதுவுமே இல்லைனா அவர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி என்னங்கிறத நாம முதல்ல தெரியணும். எதை பின்பற்றினால் நாம் சுவனம் செல்லலாம், எதை பின்பற்றினால் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.
وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. எவர் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் மிக பெரிய ஒரு வெற்றியை அடைந்து விட்டார். وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து விடுகிறாரோ وَيَتَعَدَّ حُدُودَهُ அவனுடைய அந்த வரம்புகளை எவர் மீறி நடக்கிறாரோ யுதுகில்ஹு நாரா அல்லாஹ் அவரை நரகத்தில் நுழைவிப்பான் என அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். நபி வழியை விட்டும் நகர்ந்து விட்டால் அது நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுல எந்த அளவுக்கு இன்றைய மக்கள் சாதாரணமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நரகம் என்பது சாதாரணமானது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரகத்தில் மிகச்சிறிய வேதனை, ரொம்ப சின்ன வேதனை, கொடுக்கப்படக்கூடிய வேதனைகள் மிகச்சிறியது எது தெரியுமா? ஒரு மனிதனுடைய காலுக்கு கீழ் நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். அவனுடைய பாதத்திற்கு கீழே நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். அதனுடைய ரணத்தின் காரணமாக, அதனுடைய சூட்டின் காரணமாக அவனுடைய மூளை உருகி ஓடும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சின்ன வேதனைன்னு சொல்றாங்களா இல்லையா? அதோடைய ரணமே இப்படி இருக்கும்னா, யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அதாஅனா அல்லாஹ் வ அதாஅனா ரசூலா. அன்றைய நாளில் அந்த நரகத்தில் அவர்களுடைய முகங்கள் பொசுக்கப்படும் போது சொல்லுவாங்க, நாங்க அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா, பின்பற்றி இருக்க கூடாதா, இறை தூதரின் வழி நாங்கள் சென்றிருக்க கூடாதா? பாதத்திற்கீழ் வைக்கக்கூடிய கங்கின் வேதனையே மூளையை உருக வைக்கிறது என்றால், முகங்கள் நரகத்தில் சுருட்டப்படும் போது வேதனை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்ப நாம செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் வணக்கமாக செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அது இறை தூதரின் வழியா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்துள்ளார்களா என்று பார்க்கணும். அந்த அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையை நாம அமைச்சுக்கணும். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் அந்த காரியத்தில் சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்றோம். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்வியலின் வழிகாட்டியாக வச்சு எல்லா வசனங்களையும் வாழ்வியலாக தான் வைக்கணும். இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு அல்லாஹும் அவனுடைய தூதரினுடைய கூற்றின்படி அதற்கு எந்த விதமான சுய விருப்பங்களையும் தெரிவிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நம் சுய விருப்பத்தோடு அமைத்துக் கொள்ளாமல் இறைவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த வகையில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.